ஆண்டாள் திருவடிகள் சரணம். மாரி மழை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் அப்படின்னு தொடங்கக்கூடிய 23வது திருப்பாவை பாசுரத்துக்கான விளக்கம் தான் நம்ம காட்சி வடிவத்துல பார்க்க போறோம். நல்ல மழைக்காலம், குகையிலிருந்து ஒரு சிங்கம் வெளியில வருது. கர்ஜனை செய்து கொண்டே அது நாலாபுறமும் தன்னுடைய பிடரிய சிலிர்த்து கொண்டு எப்படி வீர நடை போடுது அப்படிங்கிறது தான் காட்சி. அந்த காட்சியோடு கண்ணனுடைய வீர நடையை இங்கே பிரஸ்தாபித்து பேசுகிறாள் ஆண்டாள் அப்படிங்கிறது தொடர்பு படுத்தி வரக்கூடிய ஒரு காட்சியா இருக்க போகுது. இந்த பாசுரத்துல தெய்வமாக இருந்தால் கூட தன்னுடைய கோரிக்கையை அப்படியே ஏத்துக்கணும்லாம் ஆண்டாள் சொல்லல. நம்ம அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பகவான் கிட்ட நம்ம போய் கோரிக்கையை வைக்கும்போது அந்த கோரிக்கையை பரிசீலனைக்கு உட்படுத்தி அது நியாயமாக நல்லதாக இருந்தால் மட்டும், அது எனக்கு நன்மை தரக்கூடியதாக, அதாவது பக்தர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை மட்டும் நீ நிறைவேற்று. உன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கோ, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப, சிங்கம் போல வீர நடை போட்டு உன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தி அவற்றை நிறைவேற்றுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துக்கான விளக்கம். வாங்க காட்சிகளை பார்க்கலாம். மழை சோன்னு பெய்யுது அப்படிம்பாங்க இல்லையா, அடை மழை. அந்த கார்த்திகை ஐப்பசியில பெய்யக்கூடிய அடை மழை போல சரசரன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு குகை, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குகையில யார் வசிக்கிறான்னா காட்டுக்கு ராஜாவாக விளங்கக்கூடிய சிங்கம் வசித்து கொண்டு இருக்கிறது. அந்த சிங்கம் நல்ல தூக்கத்துல இருக்கு. அது திடீர்னு திடுக்கென்று விழித்து, தான் சிங்கம் இப்படி சோம்பேறித்தனமா இப்படி படுத்து உறங்கக்கூடாது, காட்டுக்கு ராஜானா அப்படின்னு சொல்லி எழுந்து பிடரிய சிலிர்த்துக்கிட்டு அது நாலாபுரமும் அலைந்து திரியக்கூடிய கர்ஜனையோடு இருக்கக்கூடிய முழக்கத்தை அது பண்ணுது. ஆயர்பாடிய நித்தம் நம்ம தரிசனம் பண்ணணும். பசுமாடுகளை தினந்தோறும் தரிசனம் பண்றது நல்லது அப்படின்னா, மார்கழியில மாதவன் கொண்டாடிய அந்த பசுமாடுகளை தினந்தோறும் நம்ம ஆராதிக்கணும், தரிசனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ஆயர்பாடிய நம்ம தினந்தோறும் வைத்து அதை தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆண்டாள் இதுவரைக்கும் நந்தகோபருடைய மாளிகை அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்போ திருக்கோயில் அப்படிங்கிறா. ஏன்னா கண்ண பரமாத்மா அந்த வீட்டுல இருக்கிறதுனால அது திருக்கோயிலாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காட்சியை நம்ம வச்சிருக்கோம். கண்ண பரமாத்மா அழகா துயில் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட நிறத்தவராக இருக்கிறார்னா, காயாம்பூ நிறத்தவராக இருக்கிறார். பர்பிளிஷ் கலர்ல ஒரு பூ பூத்திருக்கு பாருங்க, இந்த கலர்ல அவர் இருக்காராம். காயாம்பூ நிறத்தவனாக இருக்கக்கூடிய கண்ணனே, நீ உன்னுடைய திருக்கோயிலை விட்டு வெளியில வா அப்படிங்கிறா. பக்தர்களாக நாங்கள்லாம் கோரிக்கைகளை பெருசா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி நாங்க வச்சுக்கிட்டு நிக்கிறோம். அத்தனை கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா, உன் கோயிலை விட்டு வெளியில சிம்மாசனத்துல அமர்ந்து, இவ்வளோ பெரிய அழகான ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்துல நீ வீற்றிருந்து எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பார்த்து அதுல எது எங்களுக்கு தகுமோ, எதற்கு நாங்கள் தகுதி உடையவர்களோ, எவை எங்களுக்கு நல்லதோ அதை பரிசீலனைக்கு உட்படுத்தி எங்களுக்கு அருள்வாயாக அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. திருப்பாவை பாசுரம் 23ல ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தி நீ அருளி செய்யணும், தூக்கத்திலிருந்து விழிக்கணும், காயாம்பூ நிறத்தவனாக அழகாக இருக்கிற கண்ணபிரானே, நீ திருக்கோயிலை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றா. எப்படி வெளியில வரணும்னா, மழை காலத்துல சிங்கம் எப்படி குகையை விட்டு வெளியில பிடரிகளை சிலிர்த்துக்கிட்டு வீர நடை போடுகிறதோ, அந்த கர்ஜனையோடு நீ வெளியே எங்களுடைய கோரிக்கைகளை சிம்மாசனத்தில் அமர்ந்து அருள் புரியணும் அப்படிங்கிறது தான் காட்சி. கண்ணனை இன்னைக்கு குருவாயூரப்பனாக தரிசனம் செய்து கொள்கிறோம். குருவாயூரப்பன் எவ்வளவு அழகா திவ்ய தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய காருண்யமும் குறும்புத்தனமும் ரெண்டுமே இணைஞ்சு இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை நம்ம பாதார விந்தங்களை வணங்கிக்கலாம். நம்முடைய அத்தனை கோரிக்கைகளையும் பரிசீலனைக்கு உட்படுத்தி நிறைவேற்றக்கூடியவராக கண்ண பரமாத்மா விளங்குகிறார். திருப்பாவை பாசுரம் 23. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும்
சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 3. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரைகளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கொழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே, உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன, குருகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன, சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது, நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன். எனக்கு நீ உன் திருவடியை காட்டு. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே, எம்பெருமானே, உறக்கம் நீங்கி எழுவாயாக.